ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்முடைய தேவன் வானாதி வானங்களிலே அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ, இதோ வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மகிமையான தேவன், வானமே அவருக்கு போதாது என்று சொல்லி இந்த வார்த்தையில் வாசிக்கிறோம். அந்த மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த அந்த மகா பெரிய சர்வ வல்லமை உள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று இந்த பூமியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். God has given the land for his people. இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். இன்றைக்கு நீங்கள் இந்த பூமியில் இந்த உலகத்தில் ஏன் தான் நான் வாழுகிறோனோ என்று அல்ல, இந்த பூமியை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8:6 வாசிக்கிற பொழுது, உம்முடைய கரத்தின் கிரிகையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் கீழ்ப்படுத்தினீர் என்ற அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வானத்தில் இருக்கிற பறவைகள், பூமியில் இருக்கிறவைகள், இந்த நீர்களில் கடல்களில் இருக்கிற மீன்கள் போன்று எல்லாவற்றையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் சொன்ன உடனே கஷ்டம், நெருக்கம், கண்ணீர் என்று நம்முடைய மனதிற்கு பழக்கப்பட்ட தோஷத்தில் வருகிறது. ஆனால் you are called to manage and to cultivate a Christ-like life in this earth. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் வாழ பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் பண்படுத்தணும்னா, கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இந்த உலகத்தில் வாழுங்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாய் உங்களுக்கு மிக சௌகரியமாக இருக்கும். தேவ பலன் நிறைந்ததாக இருக்கும். தடைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைந்து அவர் சம்பாதித்த ஜெயத்தை அனுபவித்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து வாழுங்க. அன்போடு உங்களுடைய வாழ்க்கையை வாழ, நடத்த, பண்படுத்த கிறிஸ்துவின் அந்த அன்பில் பண்படுத்துங்க. இப்போ இந்த உலகம் அன்பு அறியாமல் இருக்குது. அந்த அன்பை வெளிப்படுத்த அந்த மகா பெரிய அன்புக்குரியவர் சிலுவையில் வெளிப்படுத்தி காட்டினாரே. இன்றைக்கு நாமும் கூட அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழுவோம். கிருபை, தேவ கிருபை, தேவனுடைய அன்பு நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழுங்க. இந்த பூமியை மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸி with the grace of God and the Calvary love. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உடைய மகிமையான வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு எல்லா கிருபைகளையும் பலனையும் தந்தீரே. நாங்கள் அவைகளை உணர்ந்து உடைய கிருபையை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து சகலவற்றையும் நாங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் வாழ கிருபை செய்யும். இந்த நாளில் நம்முடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.